வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்டி இல்லாதனால இரட்டை இலைக்கும் பார்த்தீங்கன்னா இனி ஓபிஎஸ் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி அப்படி தான் பார்த்தீங்கன்னா காலம் போயிட்டுருச்சு. ஆனால் இப்போ மாறிடுச்சு. சூரியமூர்த்தின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தாரு. ஸோ 2017 இப்போ 22 வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மனு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இங்கே அதிமுகவில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இதனால் யாருக்குமே இரட்டை இலை ஒதுக்கக்கூடாது, இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்புக்கு ஒதுக்கக்கூடாது. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சோட தான் இரட்டை இலை சின்னம் ஒரு தரப்புக்கு தரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓபிஎஸ் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பதில் கேட்காம எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க தரப்பு ஒரு மனு போட்டிருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நினச்ச மாதிரி எல்லாத்துலேயும் வெற்றி கிடச்சிருந்த ஒரு சூழ்நிலை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தோல்வியே பார்க்குறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வியில் தான் அணைஞ்சிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் தடவை ஓபிஎஸ்க்கு பக்கம் காத்தடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ இது ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தை திருப்பியும் கொடுக்க போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் கைக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இந்த பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுறது சாதாரண தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வலுவான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.